வந்து ஒரு வெத்தலைப்பாக்கு ஒரு 2 ஏதோ மஞ்சளோ ஏதோ அதோடு சேர்ந்து ஒரு தட்சிணா ஒரு 50 ரூபா ஒரு 100 ரூபா அவள் சக்திக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து வச்சு கொடுப்பா இல்லையா. இப்போது கண்ணனை இவர்கள் தானம் கேட்கிறார்கள், கண்ணனை சேர்த்து வை என்கிறார்கள். எப்படி கண்ணனை கேட்கிறார்கள்? உக்கமும் தட்டொழியும். வழக்கமாக குளிப்பதற்கு கொண்டு போகக்கூடிய விசிறி அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கண்ணாடி. எங்கே குளிக்க போகணும்? யமுனை ஆற்றங்கரைக்கு போகணும். அப்போ அங்கே போகிற போது குழுந்தெல்லாம் நனைஞ்சிருச்சுன்னா கூந்தல் எப்படி உலர்த்திக்கிறது? காலையில் பனி கொட்டும். அப்புறம் ஈரத்தலையோட தலையை முடியவும் முடியாது. அப்போது தோழிகள் ஒருவருக்கு ஒருவர் அந்த விசிறியை வைத்து வீசுவார்களாம். அப்போ நான் இப்போ ஃபேன் காற்றுல போய் இப்படி தலையை முடிச்சு விரிச்சுக்கிட்டு இப்படின்றலாம் இல்லையா. உட்காந்து ஒரு கதை படித்து முடிச்சிடுவோம், ஃபேஸ்புக்கில் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடுவோம். தலைமுடி மீண்டும் தென்னே தேய்ச்சோம்னா இல்லைன்னா சுருண்டு நிற்கும். அந்த அளவுக்கு நம்ம உட்காந்து நம்ம வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிடுவோம். ஆகையினால அந்த மாதிரி இல்லாமல் பார்த்த உடனே முகத்தை பார்க்கறது, கண்ணாடியில் முகத்தை பார்க்கறது ஐஸ்வர்யத்துக்கு சமானம். காலையில் எந்திரிச்ச உடனே போய் கண்ணாடியை பார்த்துடக்கூடாது, ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா நம்மளோட முக சொரூபாவது தெரிஞ்சிடும். ஆனால் காலையில் எழுந்தவுடன் பார்க்க தகுந்ததான பொருட்கள்னு சொல்கிறதுல முதல் விஷயம் வைக்கிறது கண்ணாடி தான். காலையில் எந்திரிச்சு தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்கணும், அவ்வளவுதான் உன் முகம் லட்சணம் அப்படிங்கிறத அந்த கண்ணாடி நமக்கு காமிச்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி தடவுறதும் பவுடர் தடவுறதும். அதுக்கப்புறம் நம்ம நெத்திக்கு இட்டுக்கிறதே கண்ணாடியை பார்த்து இட்டுக்கக்கூடாதுன்னு சம்பிரதாயம் இருக்குது. கண்ணாடியை வச்சுக்கிட்டு நெத்திக்கு இட்டுக்கூடாதான். எப்பவும் திருமணம் இட்டுக்கிறது அப்படியே முன்ன காலத்தில் பெரியவர்கள், என்னுடைய தாத்தாவும் இருக்கணும் நான் பார்த்துருக்கேன். கையினால் எடுப்பார், இதில் சின்ன தாமிரத்தில் இருக்கக்கூடிய கம்பி இருக்கும், உரசி அது பாட்டு இட்டுன்னு இருப்பார். நல்ல நேர்த்தியாக இட்டுன்னு இருப்பார். கொஞ்சம் கூட அவருக்கு அந்த அந்த கான்சன்ட்ரேஷன் நெத்திங்கிறது நமக்கு இவ்வளோதான் இருக்குது. இந்த புருவத்துக்கு நடுவில் நம்ம அதை இட்டுக்கணும்னு பெரிய அகலமாக இட்டுருப்பார். நெத்திக்கு சீச்சுன்னு இட்டுக்கிறதும் அதே மாதிரி கண்ணாடியை பார்த்து இட்டுக்கப்படாது. நம்ம கண்ணாடியை பார்க்காம இட்டுட்டோம்னா அந்த திருமணம் எப்படி இருக்குமோ தெரியாது, நமக்கு பகவானுக்கு தான் வெளிச்சம். ஆகையினால அப்படி சம்பிரதாயங்கள் இருந்தனால அந்த காலத்திலே கண்ணாடியை கொடுத்தார்கள். உக்கமும் தட்டொழியும் தந்து ஒன்மனாலனை இப்போதைய எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாயின்னா இந்த இடத்துல கண்ணோட போய் நீராடுதல் என்பது அர்த்தமில்லை. நீராடுதல் என்றால் பகவானோடு சேருதல் என்றது அர்த்தம். அகநானூறு புறநானூறு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் தமிழ் இலக்கியத்தில் நீராட்டல் அப்படின்னா தனக்கு பதியாக இருக்கவங்களிடத்தில் போய் சேருதல்னு அர்த்தம். அது நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொண்ட ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய விஷயத்துக்கு நீராட்டல் அர்த்தம். இது கல்யாண குணங்களில் நீராடுதல்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் இந்த இடத்துல அர்த்தம் கிடையாது. கண்ணனை அனுபவிப்பதற்கு எங்களோடு சேர்த்து நீ அனுப்ப வேண்டும். நீ மாத்திரம் சேர்ந்து கொண்டு கண்ணனை அனுபவித்துக் கொள்ளக்கூடாது. நாங்களும் அவர்களுடைய தாசைகள் தான். ஏன்னா கண்ணன் அவர்கள் இமையோர்களுக்குன்னா போவா. இது வஞ்ச புகழ்ச்சி அணி இருக்குது. 33 அவனுக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களி அப்படின்னா உனக்கு என்னப்பா இல்லை, தேவர்கள் அமிர்தம் கொடுத்தா அந்த அமிர்தத்தை எல்லாம் கொடுத்து குடித்ததுனால அவங்கன்னா நீ ஒரு ஓரம் வஞ்சனை. நாங்கள் என்ன இருக்குது? கொண்டல் வண்ணை கோவனாய் வெண்ணெய் உண்டவாயன் என்னுள்ளங்க வந்தான் அண்டர்கோன் அடியரங்கத்து அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு ஒன்றைத்தான் அமுதம் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். நீ தான் எங்களுக்கு 6 அமுதம். ஆனால் நீ கொடுத்த அமுதத்தை அவர்கள் உண்டு விட்டு என்ன பண்ணினா உன்னோட தான் சண்டைக்கு வந்தா. எப்போ சண்டைக்கு வந்தார்கள்? இதை திடீர்னு நரகாசுரன் ஒரு அசுரன் முடிஞ்சித்தா. நரகாசுரன் ஒரு அசுரன் என்ன பண்ணா, நேர இந்திரன்ட்ட போய் இந்திராணி கண்ணில் இந்த காதில் தொங்கக்கூடிய அந்த குண்டலம் 2 மகர குண்டலம் 2 இருக்குது, அதை பிடுங்கிட்டு போயிட்டான். அதோட இந்திரனுக்கு இருக்க வெண்கொற்ற கூட இருக்கு இல்லையா, அதையும் பிடுங்கிட்டு போயிட்டான். அப்புறம் நேர இந்திரன் என்ன பண்ணா, அங்கே அவன் தான் தேவர்களுக்கு அதிபதி, சண்டை போட வேண்டியது அவன்கிட்ட முடியலை. நேர பெருமாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணா. துவாபர யுகத்தில் கண்ணன் அவதாரம் ஆயிருக்கா. கண்ணனிடத்தில் கேட்டார், இந்த மாதிரி கண்ணா என்னுடைய மகர குண்டலத்தை, என் ஆத்துக்காரியோட மகர குண்டலத்தையும் என்னோட வெண்கொற்ற கூடையும் நரகாசுரன் தூக்கிட்டு போயிட்டான், அவனிடத்திலிருந்து எனக்கு வாங்கி கொடுக்கணும்னாரான். போனார் பெருமாள், சண்டை போட்டு வெண்கொற்ற கூடையை வாங்கினுட்டார், மகர குண்டலத்தையும் பிடுங்கி எடுத்துனுட்டார். நரகாசுர வதம் முடிஞ்சுது. நரகாசுரன் வரம் வாங்கிட்டான். இனி நான் இறந்து போகிறனால தீபாவளியாக எல்லாரும் கொண்டாட்டி நிறைய ஸ்வீட்லாம் சாப்பிடட்டும் சொல்லி வரம் வாங்கினார். ததாசுட்டார் பெருமாள். ஆட்சி அதை எடுத்துட்டு என்ன பண்ணார், இந்திரனை வர சொல்லி கொடுத்துருக்கலாம்டே. நம்ம ஆளு கொஞ்சம் யோசனை மட்டு நேராக புறட்டு போயிட்டார். யார்? கண்ணன். துவாரகையிலிருந்து கூட நானும் வரேன், டூர் தான் போகிறேன் இந்திரலோகத்துக்கு, நானும் வரேன் அப்படின்ட்டு நானும் இந்திராடி எல்லாம் பார்க்கணும், இந்திரனை பார்க்கணும். சத்யபாமா என்ன பண்ணுறா, ஆசைப்பட்டு கூட பெருமாள் கூட வந்துடுறா. அப்போ கண்ணனுக்கு சத்யபாமா மேலே ஒரு கண் இருக்குது ஏற்கனவே. சரி டூர் போகிறது, நீ தனியாக போகாது, நானும் வரேன் இந்திரலோகத்துக்கு டூர், ஃபாரின் டூர்,
அப்போ நாலு துவாரங்கள்லேருந்து புறட்டு போயாச்சு. கண்ணன் அழைச்சின்னு போயிட்டான். அங்கே போய் வெண்கட்ட குடையையும் கபக சூண்டலையும் கொடுத்துட்டார். கொடுத்ததுக்கப்புறம் இந்திராணி பார்த்து சத்யபாமையை கூப்பிட்டு, வா இந்த தோட்டத்தெல்லாம் சுற்றி காமிக்கிறேன், என்னுடைய அரண்மனையை காமிக்கிறேன், இந்திரலோகம் எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்துட்டு தரான். இங்கே இந்த ரம்பை திலோத்தமை இவாள்லாம் எங்கே இருக்கான்னு கேட்டாலாம். அவெல்லாம் அங்கங்கே ஏதாவது ரெஸ்ட் எடுத்துன்னு இருப்பா அப்படின்னாலாம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட்டி போயிட்டு ஒரு தோட்டத்தை போய் காண்பிக்கிறா சத்யபாமாவை. அங்கே எதை பார்த்தா அமிர்தம் கடைகிற போது வந்த பார்க்கல் கடைகிற வந்த பாரிஜாத மரம் அங்கே இருக்குது. பாரிஜாத மரம் யார்? இந்திரனுடைய தோட்டத்தில். சத்யபாமா இந்திராணிகிட்ட கேட்டாலாம், இதில் இருக்கக்கூடிய ஒரு புஷ்பத்தை எடுத்துக்கிற கூடன்னா சத்யபாமா கேட்டா. சத்யபாமா கேட்ட உடனே இது மாண்ட பெண்களுக்கு கிடையாதுன்ட்டா, கொடுக்க முடியாதுன்ட்டா இந்திராணி. அப்படியே அவளுக்கு முகம் மாறிடுத்து. ஒரு பூ கேட்டு ஒரு பொன்பலை பூ கேட்குறா, ஒரு பொம்மநாட்டி கொடுக்க மாட்டேன்னா, அது நீ மனித ஜாதி, அதனால் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், நாங்களாம் தேவ ஜாதி, நாங்கள் தான் வச்சுப்போம் அப்படின்னாராம். நேராக பெருமாள்கிட்ட போய் சொன்னாராம். பெருமாள்கிட்ட சொன்ன உடனே அப்படி லைட்டாக அப்படி கருடாழ்வானை பார்த்து ஒரு சிக்னல் கொடுத்தாராம். ஓடி போயிட்டாராம். கருடன் டக்கு அப்படியே வேரோட புடி கொண்டாந்து சத்யபாமாவுடைய எந்தவத்தை கொண்டாந்து வச்சுட்டேன். காலில் எந்திரிச்சு பார்த்தா தோட்டத்தில் பூ மரத்தை காணோம், பாரிஜாத மரத்தை காணோம். என்ன செய்யுதுன்னு தெரியல. போய் இந்திரன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா, பாரு நம்ம ஊர்லேயே திருட வந்திருக்கான், இங்கே இதை காணோமே அப்படின்னா. புறப்பட்டு போகல, கண்டுபிடிச்சிட்டாப்பி, கண்ணன் தான் இந்த வேலை பண்ணியிருக்கணும், நேற்று சத்யபாமா ஒருத்தி தான் அதை பார்த்துட்டு போனான் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு போய் நேராக என்ன பண்ணிட்டான் தெரியுமா? இந்திரன் படையெடுத்துட்டு போயிட்டான். கண்ணனோட போய் சண்டை போட போயிட்டான். யாருக்கு அமிர்தம் வாங்கி கொடுத்தாரோ நன்றி விசுவாசம் இல்லாமல் இந்திரன் கண்ணனோட போருக்கு போனான். போரில் இதாயிட்டான். இந்திரனை பிடிச்சி ஜெயிலில் போட்டான். இந்திரனை ஜெயிலில் போட்டு சாபம் கொடுத்தார். நீ வாரு கிருஷ்ணன் என்ன சொன்னார்? நீ சாபம் கொடுத்து உருத்தெரியா போ அப்படின்ட்டார். உருத்தெரியா போன்னு சொல்லி போகவுமே ஐயோ சாப விமோசனம் கொடுன்னு சொன்ன உடனே இந்திராணி கேட்குறா. இந்திராணி கேட்டதுக்கப்புறம் திருக்காவலம்பாடின்னு ஒரு இடம் இருக்குது. திருக்காவலம்பாடி திவ்ய தேசத்தில் நான் கிருஷ்ணனா அவதாரம் பண்ணுவேன், பாலகிருஷ்ணனா. அங்கே என்னை பிரார்த்தனை பண்ணி அந்த சாபத்தை விமோச்சனம் பண்ணிக்க சொல்லுவோம், வாத்துக்காரனா போ அப்படின்ட்டு. அப்போ திருக்காவலம்பாடி திவ்ய தேசத்துக்கு போய் இந்திரன் பல வருஷம் தவம் பண்ணி அவருடைய சாபத்தை விமோச்சனம் பண்ணிட்டு திரும்ப துவாரத்தில் கண்ணன்ட்ட போய் பார்த்து, சரி இருந்தாலும் பரவாயில்ல, சாப விமோச்சனம்லாம் ஆகிட்டேன், அந்த பாரிஜாத மரத்தை அங்கே கொண்டாந்து வச்சுருன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆக அவளுக்கு பாரிஜாத மரத்தின் மேலே தான் கண்ணு. ஏன்னா அவள் இந்திராணிக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆகையினாலே அப்பேற்பட்டவர்களுக்கு தான் நீ முன்னால் போய் நின்னா ஹெல்ப் பண்ணுவ. நாங்கள் என்ன சாதாரண கோபிகர்கள் தானே, நாங்கள் நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்கால் நீராடி மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம்னு நாங்கள் சொல்லிட்டு திரிவோம். ஆனால் அவனு பாரிஜாத மலர் வேணும்னு வாத்துக்காரி கேட்டதுக்கு இந்திரன் என்ன பண்ணினா சண்டைக்கு வந்துட்டான். நீ அவனுக்கு தானே அமிர்தத்தை கொடுத்த, நாங்கள் சாதாரண கோகுலத்து பெண்கள், அவர்களுக்கு அமுதம் கொடுப்பே, எங்களுக்கு நீதான் அமுதம் என்று சொல்லி கன்னடத்திலே இவர்கள் துதிபாடுகிறார்கள். இந்த இடத்திலே பஞ்ச புகழ்ச்சியாக பகவானை கண்ணனை இவர்கள் ஏற்றுகிறார்கள். ஏற்றுகின்ற பொழுது பெருமாளுக்கும் தெரிகிறது, ஆக இவர்கள் அபலைகள், பாவம், நம்மை நாடி வந்திருக்கிறார்கள், இவர்கள் நாம் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதை நினைத்து கொண்டு தாயாரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். தாயாரிடத்திலே என்ன கேட்கிறார்கள்? ஒக்கமும் தட்டொழியும் தந்து உன்மணாளன். இந்த வார்த்தையை கவனிக்கணும். உன்னை மணவாளனாக அடைய போகக்கூடியவன் அவன். ஆக உன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேரோர் எம்பாவாய் என்று சொல்லி எம்மையும் சேர்த்து கொள்ள வேண்டும் அந்த கோஷ்டியிலே அப்படின்றார். இதோடைய தாத்பரியம், இன்னொருத்தருக்கும் மணாளன்னா கல்யாணமான புருஷன். இவ ஒரு பொம்மநாட்டி கல்யாணமான புருஷனை எனக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க வைக்கிறது சரியா? சரி இல்லைல்ல, அது சரியில்லை. அப்போது இதுக்கு தத்துவபரமாக இந்த இடத்துல நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். ஜீவாத்மபரமாக இருக்கக்கூடியவர்கள் பகவானாக இருக்கக்கூடிய பரமாத்மாவிடத்தை நம்மையும் சேர்த்து அழைத்து கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பரமபுருஷ பூரபூதையாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய நம்ம குரு பரம்பரையில் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படின்னு நமக்கு ஆச்சாரிய பரம்பரை சொல்கிற பொழுது லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யமுனா நமத்தியமாம் அஸ்மது ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு நம்ம குரு பரம்பரையில் லக்ஷ்மியை முன்னிட்டு தான் நாதனை சொல்லிக்கிறோம். ஆகையினால தான் லக்ஷ்மி நாகனாக இருக்கக்கூடிய இந்த பகவான் லக்ஷ்மி நிருசிம்மன், லக்ஷ்மி போராகன், அப்படிதான் எல்லா இடத்துலையும் இருக்குது. தாயாரை விட்டு எந்த இடத்துலையும் வந்ததில்லை. தாயாரை விட்டு வந்துட்டோம்னா அது அவேசமாக இருக்கக்கூடிய அவசரமாக தான் இருக்கணும். இல்லை தாயாரோட வந்த இடத்துல அவருக்கு அந்த ஆவேசம் வர்றதில்லை, சிரம்ங்கிறது அவருக்கே கிடையாது. அதனால தான் சாந்தாகார அம்புஜகசேனம்னு அவருக்கு வரி எடுத்தார்கள். ஆகையினாலே இந்த இடத்திலே இந்த பாசுரத்திலே உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மநாளனை இப்போதே எம்மை நீராட்டினர் என்று எம்பாவாய் என்று சொல்லி புருஷகார புதியாக இருக்கக்கூடிய அப்பண்ண பிராட்டி இடத்திலே சரணாகதி பண்ணி பெருமாடத்தில் போய் சென்று சேர வேண்டும் என்கிற மகோன்னதமான
தத்துவத்தை சொல்லக்கூடியதான பாசுரம் இன்றைய பாசுரம் என்று சொல்லி அமைகிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மஜே சக்கரவர்த்தி தனுஜாய சர்வபௌமாய மங்களம்.